ஹாய்ங்க. இப்போல்லாம் வந்து சந்தைன்னு சொன்னாலே எல்லாருமே மோஸ்ட்லி வெளியே வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவன் ஃபங்க்ஷன்ஸ்க்கு கூட வெளியே தான் வாங்கி சமைக்கிறாங்க. நம்ம வீட்டில் வந்து மோஸ்ட்லி வந்து சந்தை வீட்டில் தாங்க செய்வோம். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். அப்புறம் ரொம்ப ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். மாவு வந்து நமக்கு இந்த பக்குவத்தில் இருக்கணும் ஆட்டி எடுக்கும்போது. இன்றைக்கி வந்து நான் ஒரு படி அளவுக்கு வந்து இட்லி அரிசியை ஊற வச்சு ஆட்டி எடுத்து வச்சுருக்கேன். வேறு எதுவுமே நீங்கள் சேர்க்க வேண்டாம். அரிசி மட்டும் இந்த பக்குவத்துக்கு ஆட்டி எடுத்தால் போதும். சூப்பராக சந்தகை ரெடி ஆயிரும். அதில் வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து இந்த மாதிரி கிளறி எடுத்து இட்லி சட்டியில் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். கொள்ளைக்கட்டிக்கு பிடிக்கிற மாதிரியே வேக வச்சு எடுத்தால் கரெக்டாக இருக்கும். ஒரு படி நாங்கள் சேர்த்தோம்னா 2 நேரத்துக்கு சரியாக இருக்கும். இந்த சந்தக மரம் வந்து நான் பொள்ளாச்சியில் தான் வாங்கியிருந்தேன். இரும்பு சந்தக மரம் தான். நமக்கு வந்து ரொம்ப பெருசாகவும் இருக்காது சந்தகை, ரொம்ப சிறுசாகவும் இருக்காது. ஒரு மீடியம் சைஸில் இருக்கிற மாதிரி தான் வாங்கியிருந்தேன். அமுத்துறதுக்கும் கொஞ்சம் சுலபமாக இருக்குங்க. சந்தகை செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா ஒரு முக்கியமான ட்ரிக்கே, இந்த மரத்தை வந்து நல்லா கழுவி இதில் எண்ணெய் பூசி எடுத்து வச்சிடணும். இல்லைனா வந்து துருப்பிடிக்க ஆரம்பிச்சிடுங்க. ஸோ அதை மறக்காமல் செஞ்சுடுங்க. இப்போ பாருங்கள், சந்தகை நமக்கு ரொம்ப பொழுன்னு சூப்பராக வந்துருச்சு. இதை வந்து நாங்கள் 2 பிளேட்டாக பிரித்து வச்சுக்குவோம். ஒன்று வந்து நைட் செஞ்சுக்குவோம், இன்னொன்று வந்து காலையில் செஞ்சுக்குவோம். இதை வந்து நம்ம 2 விதமாக செய்யலாங்க. ஒன்று தக்காளி சேர்த்து செய்யலாம், இல்லை வந்து எலுமிச்சங்காய் சேர்த்து செய்யலாம். மோஸ்ட்லி இப்போ வந்து நான் ஒரு டைம் தேங்காய் சேர்த்து கூட செஞ்சு பார்த்தேன். அதுவுமே நல்லா இருந்துச்சு. ஆனால் தக்காளி சேர்த்து செய்கிறது தான் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் அப்படின்னு சொல்லலாம். அதனால இன்றைக்கி தக்காளி சேர்த்து தான் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணியிருந்தேன். கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தப்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயம், பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளி பார்த்துட்டோம் அப்படின்னம்னா ஒரு 2-3 தக்காளியை நல்லா அரிஞ்சிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. சந்தகைக்கு பொறுத்து கூட குறைய நம்ம தக்காளி சேர்த்து செய்யும்போது நல்லாயிருக்கும். லைட்டாக மஞ்சத்தூள், மட்டன் மசாலா கொஞ்சம் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு மிளகாத்தூள், அவ்வளோதான். ஆட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வந்து தாளித்து விட்டுடலாம். உப்பு வந்து நம்ம ஆல்ரெடி வந்து கொஞ்சம் சேர்த்துருக்கோம். அதனால் பத்தலைன்னா சேர்த்துக்கலாங்க. காலையில் நீங்கள் வேக வைக்கும்போது உங்களுக்கு லைட்டாக வர இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இட்லி சட்டியில் ஒரு ஆவியில் மட்டும் விட்டுட்டு அப்படியே எடுத்து வறுக்க ஆரம்பிச்சிடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூட வந்து நீங்கள் லைட்டாக தேங்காய் துருவி போட்டிங்கனாலுமே இன்னமும் நல்லாயிருக்கும். கல்யாண வீடுகளில் அந்த மாதிரி செய்கிற மாதிரி அதே டேஸ்ட்லேயே வரும். ரொம்ப பொழுன்னு சூப்பராக சந்தகை ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.